जानकीकान्तस्मरणं जय जय राम राम. அம்பாளை நினச்சிட்டு வரோம். இன்றைக்கி கடைசி ஸ்லோகம் சப்த ஸ்லோகியில் 7வது ஸ்லோகமாக இன்றைக்கி சொல்ல போகிறோம். காத்தாலேயே எல்லாருக்கும் இந்த ஸ்லோகத்தினுடைய அத்தனுடைய டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சிட்டோம். அதை எல்லாரும் பார்த்து சொல்லி எல்லா விதமான ஸ்ரேயஸையும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். முதல்ல கஷ்டங்கள்லாம் எல்லாருக்கும் கஷ்டம். ஒருத்தருக்கு கஷ்டம் இல்லை, 2 பேருக்கு கஷ்டம் இல்லை, லோகத்துக்கு கஷ்டம் இல்லை, எல்லா லோகத்துக்கும் கஷ்டம் வருது. அந்த திரைலோக்கிய அகிலேஸ்வரின்னு சொல்கிற அம்பாள் 3 லோகத்தும் உள்ள கஷ்டங்கள் அத்தனையும் போக்கக்கூடியவள். போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணுமா, நம்ம மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கப்படாது. அது மட்டும் இல்லை, எதிரிகள் அப்படின்னு சொன்னால் அவள்லாம் அழிக்கப்பட வேணுங்கிறார். வைரி அப்படின்னு சொன்னால் எதிரிக்கு அர்த்தம் சொல்கிறார். தீமைகள், எதிரினா எதிரிகள் மட்டும் அல்ல, தீமைகள், நமக்கு எந்த விதமான தீமைகள் வந்தாலும் அத்தனை அழிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை. சர்வபாத பிரசமனம் த்ரைலோக்யஸ்ய அகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா காரியம் அஸ்மத்வைரி விநாசனம். திரைலோக்கியஸ்ய அகிலேஸ்வரி, 3 உலகத்துக்கும் அதிபதி அவள். அதனால் ஒரு கோடீஸ்வரன் போய்ட்டு 2 ரூபா கொடுன்னு கேட்கக்கூடாது. கேட்கும்போதே கேட்கணும், 2 லட்சம் கொடுங்க, தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம், ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம் அப்படின்னு தைரியமாக கேட்கணும். கொடுக்கறதும் கொடுக்காத அவன் நல்ல காசாக தான் நம்மள்கிட்ட வந்து சேர போகிறது. நல்ல காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேற எங்கேயோ போக காத்துருக்குன்னு அர்த்தம். அதனால் கேட்கும்போதே நல்ல வழியாக கேட்கணும். திரைலோக்கியஸ்ய அகிலேஸ்வரி, 3 லோகத்தையும் காப்பாற்றேன், ஏன் என்னை மட்டும் காப்பாற்றணும்னு நான் வேண்டிக்கணும், இந்த 3 லோகத்தையும் நான் மொத்தம் தானே அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம். சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கியஸ்ய அகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா காரியம் அஸ்மத்து வைரி விநாசனம். தீமைகள் நன்மைகள் மட்டுமல்ல, தீமைகள்லாம் அழிக்கப்படணும். தீமைகள்லாம் அழிக்கப்பட்டு போச்சுன்னா அப்புறம் வேறு என்ன இருக்க போகிறது? ஒன்றும் கிடையாது. வைரி, எதிரிகள், தீமைகள் இவாளெல்லாம் அழிக்கணும். பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். யாரையும் நம்ம மனசால் கூட யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது, யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளால் அம்பாளை உபாசனை பண்ண என்றைக்கு ஆரம்பிச்சிட்டோமோ தாயாருடைய குணங்கள்லாம் வந்துடணும். யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கப்படாது, யாரையும் அழிக்கணும்னு நினைக்கப்படாது. தாயாரே உன்னுடைய சிருஷ்டியில் இவாள்லாம் பிறந்திருக்கா. நம்ம எப்படியெல்லாம் பிறந்தோமோ இந்த பூமியில் அவள் அப்படி தானே பிறந்திருக்கா. அதனால் அவளுக்கு நல்ல குணங்களை கொடுன்னு பிரார்த்தனை படிப்போமே. அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகங்கள் சப்த ஸ்லோகி. இந்த சப்த ஸ்லோகி எல்லாரும் கேட்டு எல்லா விதமான சேஷம் அடையன்னு பிரார்த்திக்கிறோம். ராம் ராம், ராதே கிருஷ்ணா.